போச்சு. பஸ்ஸுக்காரன் ஏற்றி வாயில் நிறைய நசிக்கிட்டு நம்ம மனசு திருப்திக்கு நம்ம பண்ணணும், மற்றவங்க மனசு திருப்திக்காக பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மறந்துட்டு பாருங்கள். மெமரி லாஸ் பயங்கரமாக எனக்கு. வல்லார கீரை நல்லா வழித்து சாப்பிட்ணும் போல். வயநாடுலேருந்து கிளம்புறோம். அதாவது பஸ் ஸ்டேலேருந்து வயநாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்பி பஸ் ஸ்டேக்கே வர போகிறோம். நம்ம தங்கின பஸ் ஸ்டே தான். ஸோ நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். இப்போ நம்ம வயநாடு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹெல்மெட் போட்டுக்கடா, ஃபைன் அடிப்பானுங்கடா. ஹெல்மெட் போட்டுக்க, கேரளாவில் ஃபைன் அடிப்பானுங்க. கிளம்பிட்டோம் நம்ம ரூம்லேருந்து, அதாவது பஸ் ஸ்டேலேருந்து கிளம்பிட்டோம். மொத்தம் 4 பேருக்கு பஸ் ஸ்டே வந்து 640 ரூபா ஆச்சு. பழைய போல தான் குக்கிங் நாங்களே பண்ணிட்டோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, இங்கே வந்து மொத்தம் 2 பஸ் ஸ்டே மட்டும் தான் இருக்குது. வயநாடு ஒன்று, வயநாடில் ஒன்று, இது வயநாடுன்ற பாருங்க, சுல்தான் பத்தேரியில் ஒன்று, அதோட மூணாரில். இங்கே மட்டும்தான் கேரளாவில் பொறுத்தவரைக்கு பஸ் ஸ்டே இருக்குது. வேறு எங்கேயும் பஸ் ஸ்டேலாம் கிடையாது. மூணாரில் 220, இங்கே வந்து 160 ஒரு ஆளுக்கு. அங்கே ஒரு ஆளுக்கு 220. இங்கே வந்து பாத்ரூம்லேருந்து எல்லாமே, ஹீட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. மூணாரில் ஒன்றும் கிடையாது. பாத்ரூம் இருக்கும், ஆனால் நார்மலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பாண்டிச்சேரி பாத்ரூம் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் குருமலைக்கோட்டை தான் கிளம்பிட்டுருக்கோம். போகிற வழியில் சீனரிக்காக பிளேஸ் இருந்தால் விளாக் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரியல, இதில் அது லைட்டாக தேயில, அதில் பட்டு அடிக்குது. இது இருக்குல்ல, இந்த மர்க்காடில் பட்டு டயரில் இப்படி பட்டு வருது. ஸோ கைஸ், இப்போ இங்கே பார்த்தீங்களா, கேரளா வந்து மார்னிங் டைம் செம்ம டிராஃபிக். சிட்டி உள்ள எப்பயுமே கேரளா டிராஃபிக் தான். ஆனால் இதெல்லாம் போயிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா செம்ம ஃப்ரீ ஆகிடும் ரோடு. அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வச்சு நேராவா ரைட்டா இந்த ரைட்டா, இந்த ரைட். நீ எப்படா போன? ஸோ மக்களே, கேரளாவில் ஸ்பீட் பிரேக்கர்லாம் கிடையாது. பறக்க வேண்டிய நேரம் மட்டும் தான் நமக்கு இருக்குது. அதான் இப்போ பறந்துட்டு இருக்கும் பயங்கரமா. நம்மளை தடுக்க யாரும் கிடையாது. புதுசாக நம்ம சேனலில் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்தமாரி நிறையா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மற்றும் மோட்டோ விலாகிங் நல்ல கண்டென்ட் நம்ம இதில் இருக்கும். அடுத்தடுத்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். நேற்று காலையில் டேங்க் ஃபுல் பண்ணேன். இங்கே பயங்கரமாக ரூல்ஸ் இருக்குங்க. ரூல்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நம்ம அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. மஸ்ட் ஹெல்மெட். இங்கே பாருங்கள், எல்லாரும் தலையிலையும் ஹெல்மெட் தான். ஹெல்மெட் இல்லாத இதுவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கூச்சப்படாமல் ஃபைன் போட்டுடுறாங்க. இப்போ நமக்கே போன வாட்டி மூணார் வந்தோம். மூணார்லேருந்து, அதாவது அதிரப்பள்ளிலேருந்து மூணார் போகும்போது கேரளா வழியாக தான் வந்தோம். நைட் டைமில் 1000 ரூபா ஃபைன் போட்டாங்க. கூச்சமே இல்லாமல். ஆனால் நாங்கள் ஹெல்மெட் போடல. அதுமாரி தான். அதேமாரி இங்கே இந்த கிராசிங், அந்த ஜீப்ரா கிராசிங்லாம் இருக்குல்ல, அதில் யாரோ போனாங்கன்னா வண்டி நிறுத்திடுறாங்க. இந்த ஃபாரின் ரேஞ்சு கேரளா எனக்கு தெரிஞ்சு மினி ஃபாரின் மாரி ஆகுது. எப்போ தான் பாண்டிச்சேரி ஆகும்னு தெரில. பாண்டிச்சேரி ஆனால் சந்தோஷம்தான். ஏன்னா பாண்டிச்சேரி இப்போ மெயினான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. ஆனால் நிறைய விஷயம் இன்னும் பாண்டிச்சேரியில் மாற்ற வேண்டி தெரியுது. இன்னும் மாறாத நிறைய விஷயம் இருக்குது. 120% தான் பாண்டிச்சேரி மாறிடுது. இன்னும் 80% அப்படியே தான் இருக்குது. சேஃப்டியில் சரி, எல்லாத்துலேயும் சரி. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. கவர்மெண்ட் எடுத்து செய்வாங்க நம்புகிறோம். புரியல, இருக்கு மச்சி, போயிட்டே வந்துடலாம். எத்தனை கிலோமீட்டர் மொத்தம் டோட்டலாக வரும்? டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் வரும் போயிட்டு வர? போயிட்டு வர்றதுக்கு 160 ஆகுமா?
இண்டிகேட்டர் போட்டால் தெரியவே மாட்டேங்குது. நம்ம ஆண்டி இண்டிகேட்டர் எரிஞ்சுனே இருக்குது. சவுண்டு இருந்தால் கண்டிப்பாக ஃபைன் பண்ணலாம். சவுண்டு இல்லாதனால இண்டிகேட்டர் மாட்டி எரிஞ்சிட்டே இருக்குது. நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நிறைய பைக்கு இதாக நிறைய பைக் இருக்குது மொத்த இந்தியாவும். என்ன இதெல்லாம் பார்க்காம நம்ம மண்ணு செத்துட்டோன்னா, ஹிமாலயன் ரேலி கிட்ட நினைக்கிறேன், செத்துட்டோன்னா அப்புறம் உலகத்தில் எதுக்கு தான் நம்ம படைச்சி, எதுக்கு தான் நம்மளை வந்து வந்தோன்னே தெரியாமல் போய்ட்டோம்ல. வந்தோம் உழைச்சோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. வந்தோம் உழைச்சோம் என்ஜாய் பண்ணோம், சுற்றி பார்த்தோம், உலகத்தை சுற்றி பார்த்துட்டு செத்தோன்னு இருக்கணும். நம்ம மனசு திருப்திக்கு நம்ம பண்ணணும், மற்றவங்க மனசு திருப்திக்காக பண்ணக்கூடாது. கொஞ்சம் அளவுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும், உடம்புல உழைப்பு இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு செலவு பண்ணுறத விட சம்பாதிச்சு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். என்னோடய கருத்து அதான், என்னோடய பாலிசியும் அதான். சம்பாதிக்கணும், ட்ராவல் பண்ணணும், பாதி காசு வீட்டுக்கு கொடுக்கணும். 10,000 சம்பாதிச்சாலும் 5,000 ட்ராவலுக்கு, 5,000 வீட்டுக்கு. இந்த மாதிரி 5,000 போகுதில்ல ட்ராவலுக்கு. பில்லியன் வரான் 5,000 வரான். அவன் காசில் ரூம் ஸ்டே அந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதி இதெல்லாம் வந்து பெட்ரோலுக்கு போட்டுட்டு இந்த உலகத்தையே சுற்றி வரலாம். அதாவது நான் இந்த ஒரு 1,500 கிலோமீட்டருக்கு சொல்கிறேன். மற்ற கிலோமீட்டருக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் பட்ஜெட்டு. நிறைய டிராவலர் உருவாகிறாங்க, நல்ல விஷயம்தான். சரி ஓகேங்க, சிட்டி உள்ள போர் அடிக்குது எனக்கு. சும்மா பறந்துட்டு ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அதாவது நேற்று விலாக் வந்து ஆங்கிள் வந்து சரியாகவே இல்லை. அது வந்து ஸ்டாண்டர்டில் எடுத்தேன், இது ஒயிட்டில் எடுக்கிறேன். ஏன்னா நேற்று ஆங்கிள் வந்து இது மட்டுமே கவர் ஆகி மேலே எதுவுமே கேப்சர் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப எனக்கே பிடிக்கல. இருந்தாலும் போட்டு தானே ஆகணும், ஏன்னா முதுமலை மசனக்குடி நம்ம எதுவும் பார்க்கல. இருந்தாலும் சின்ன கிளிப்பாக போட்டு வர்றேன், ஒரு சின்ன ஸ்மார்ட் விலாகாக போடுறேன். இப்போ வைட் ஆங்கிளில் வச்சுருக்கேன். இதை செக் பண்ண டீக்கலில் போயிட்டு எப்படி இருக்குன்னு. இந்த ஆங்கிள் ஆனால் ஆல்ரெடி நான் ஊட்டி சீரீஸில் வந்து இந்த ஆங்கிள் தான் வச்சு ஓட்டினேன், அது நல்லா சூப்பராக இருந்தது. இது மறுபடியும் ஆகிய நான் தான் வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா இதே ட்ரை பண்ண வேண்டியது ஒயிட்லேயே. ஏன்னா என் ஃபஸ்ட்டு வியூவர் வந்து என்ன சொன்னார்னா, வைடு வைக்காதீங்க ப்ரோ, ஸ்டாண்டர்டில் வைங்க, வைடு ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும், அதனால் எனக்கு அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னாரு. ஸோ அதனால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு தெரியல, அவர் சொன்னார். அதனால் நான் ஸ்டாண்டர்டில் ட்ரை பண்ணால் மொத்த விலாகுமே பாழாக போயிடுச்சு. அதுமாதிரி குவாலிட்டியும் 4K 60 fps எடுக்காமல் 2K 60 fps எடுத்தனால குவாலிட்டியும் பிரேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இது பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் ஒரு பென் ட்ரைவ் 4 மெமரி கார்டு அந்த மாதிரி வாங்கி வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் குவாலிட்டியாக வீடியோ கொடுக்க முடியும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே 33 அதாவது 360 அதாவது 360 fps தான் பார்ப்பீங்க. அதனால் குவாலிட்டி இது நான் 2Kல போட்டால் இன்னும் பிரேக் ஆகும். நெக்ஸ்ட் டைம் தான் இதெல்லாம் வந்து ஒரு பாடம் தானே, எப்படி இருக்குது ஏதாவது இருக்குதுன்னு யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாதிரி தான் தெரியும், எடிட் பண்ணி. மோஸ்ட்லி வந்து ஸ்பீட் பிரேக்கரே பார்க்க முடியாது கேரளாவில் பொறுத்த வரைக்கும். அதான் அதனால தான் ஸ்பீட் லிமிட்டு, ஹெல்மெட் ரூல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று போனோன்னா இங்கே எல்லாம் ஸ்பீட் கேமரா இருக்கும். நான் இருந்தால் காமிக்கிறேன் பாருங்கள், அதை கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். பச்சக்குன்னு நம்மளை ஃபோட்டோ எடுத்து க்யூட்டாக நம்மளை வந்து இது பண்ணிவிடுவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. அதுவும் ஒரு நாளில் இன்றைக்கே போட மாட்டாங்க. அது ஃபோட்டோ எடுத்தால் செக் பண்ணுவாங்க, என்ன உங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு. செக் பண்ணி 2 நாள் 3 நாள் கழிச்சு நான் ட்ரிப்பை முடிச்சு வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஃபைன் வருது, மெசேஜ் வருது நைட்டு 10 மணிக்கு. பாருங்கள் 10 மணிக்கு ஃபைன் போடுறானுங்க எனக்கு. என்னடான்னு பார்த்தா நான் ரிஷி வண்டி ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். 2 பேருமே ஹெல்மெட் இந்த சைடில் மாட்டியிருக்கோம். அழகாக ஃபைன் இருக்குது 1000 ரூபா. எனக்கு தேவையில்ல, என் வண்டியில் நான் இதுக்கு தான் ஃபைனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்தேன். இப்போ அதை நான் ஃபைனை வாங்கிட்டு மைண்ட் செட்டில் இருக்கேன். இப்போ அது ஒன்று கட்டணும்னா பாண்டிச்சேரி அதேமாரி 1 வேல போனேன்னு ஃபைனு. ஏன்னா அப்படி தான் நான் போய் ஆகணும். ஆனால் அதுக்கு இன்னமும் புதுசாக ஃபைனை போட்டு அது ஒரு கிட்டத்தட்ட இப்போ என் வண்டியில் 2,000 ரூபா ஃபைன் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஃபைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஃபைனாக அடிச்சுட்டே வரணும். ஆல்ரெடி மெசேஜ் வந்து கேரளா இதுலேருந்து இன்னும் 10 நாளில் கட்டலைன்னா உங்களுக்கு லைசன்ஸ் இதாகிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் கட்டலாம், ஆனால் காசு இல்லையே, நெக்ஸ்ட் மந்த் தான் கட்டணும். ஒரு ஃபைனாக அடிச்சிட வேண்டியது தான். அதனால தான் கேரளாவில் வந்தால் மட்டும் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா நம்ம தள்ளிலே முளக்க அரைச்சிடுவானுங்க. பாண்டிச்சேரி மாரி நம்ம நினச்சி பண்ணுறோம், ஆனால் அது பாண்டிச்சேரியோட மோசமாக இருக்குது.
பாண்டிச்சேரியில் திடீர்னு ரூல்ஸ் போடானுங்க, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணானுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்ருவாங்க. இங்கே ரூல்ஸ் போட்டால் ரூல்ஸ் மட்டும்தான் இப்போ இது பண்ணுறாங்க. மைக் எங்கே இருக்குன்னு வேறு தெரியல, மேலே இருக்கு மைக்கு. இன்னும் டைசனை காணா, டைசனுக்காக வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் தூரம். நான் போய் டீ பிரேக்கில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபோன் அடிப்பான், அதனால தான் நானும் சரி போயிட்டே இருக்கேன். ஒன்றா போனால் பேசிகிட்டே போகலாம், ஆனால் ஒன்றா போனால் பொறுமையாக வரான், கூட பேசிகிட்டே வரான்ல, பொறுமையாக வந்துடுறான் அவன். ஏன்னா காலேஜ்லேயும் சரி அப்படி தான், பேசிகிட்டே வந்தானா மண் பேசிகிட்டே வருவான் கூடயே. பெட்ரோல் பார்க்க மாட்டான், வண்டி போக மாட்டான், ஜாலியாக பேசிகிட்டே வருவான். அவனை பொறுத்தவரை ட்ராவலாக தான் ஜாலியாக பேசிக்கிட்டே ரைட் பண்ணணும். நான் தான் புதுசு முன்னாடி வந்துடுறேன். ஏதாவது டீ பிரேக் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் தான் கூட ஒன்றா தான் போகணும். 5 கியர்லேயே 50 போகுது, ஸ்டெக்கில் ஆகாமல். இது ஈகோ மோடில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஸ்டெக்கில் ஆகும், பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஈகோ மோடுன்ற ஒரு ஆப்ஷனை என்ஃபீல்ட் ஷோரூமில் கொடுத்தது, அதாவது என்ஃபீல்ட் சைடாக ஒன்று கொடுத்தது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். மைலேஜ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, நம்பி ட்ரைவ் பண்ணலாம், இடிக்காமல் 5th கியரில் ஸ்மூத்தாக போகுது, ஒரு வாபிள் இஷ்யூ இல்லாமல். நம்ம தேவையான ஸ்பீட் லிமிட்டில் அழகாக போகுது. அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணி அழகாக போகலாம். கல்பெட்டா, கும்பெலி நம்ம போகிறது இப்போ வந்து கல்பெட்டா இல்லை, இது போகிறோம் பார்த்தீங்களா. அதுக்குள்ளே மறந்துட்டு பாருங்க. மெமரி லாஸ் பயங்கரமாக இருக்குது எனக்கு. வல்லார கீரை நல்லா வழித்து சாப்பிட்ணும் போல், அப்போ தான் வந்து மெமரி கரெக்டாக வேலை செய்யும். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன்னா அதனால் மூளை சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது, அது மாட்டி எதோ யோசிக்குது. நம்ம சொல்ல வர விஷயமும் ஞாபகத்துக்கு வர விஷயமும் இருக்கவே மாட்டேங்குது, மாட்டுக்கு ஏதோ ஒன்று நடத்துகிறோம். மைண்டை போட்டு கசக்கி புழியறதாகுது சொல்ல வர விஷயத்த. கொஞ்சம் அளவுக்கு சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க பார்க்கணும் மைண்டை, பெட்டராக பெர்ஃபார்ம். அதெல்லாம் கொரட்டை வர ஓடுறாங்க. நான் நைட் ஷிஃப்ட்டு பார்க்கறேன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொரட்டை வரணும், தூங்கினோடனே கொஞ்சம் சைலண்ட்டாக கொரட்டை விட்டு அப்புறம் மறுபடியும் நிறுத்திடுறேன். நான் இது இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ். நான் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2025 எல்லாமே நடந்துருச்சு. நான் நினச்ச ஒரே விஷயம், நான் வண்டி வாங்கணும், விளாக் பண்ணணும், அது மட்டும் தான் நினச்சேன். அது மாதிரி தான் கரெக்டாக நடந்தது. நான் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா கொரட்டை விடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, அது மட்டும் தான் நினச்சேன். எல்லாமே அது ரெண்டுத்தையும் வாங்கிட்டேன். இந்த 2025 எனக்கு ஒரு பக்கம் 50, அதாவது என் மேலேயும் தப்பு இருக்குது. அதனால் அது என்னோடய அனுபவம், அது அதை என் மேலே நான் பழி போட்டுப்பேன். அதுவாக நடக்கலை, நானாக தான் வந்து நடத்திக்கினேன். முழுக்க அது நான் தான் காரணம். இதனால் நான் கடவுள் மேலேயும் இது சொல்ல மாட்டேன், எங்கள் வீட்டு மேலேயும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். முழுக்க 100% நான் தான் அது காரணம். அதை நானே திருத்திக்க இப்போ ஓடிட்டுருக்கேன். இப்படி சொல்லி திருத்திடுவேன். இன்னும் ஒரு வருஷம் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே திருத்திட்டு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நான் நைட் ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் உடம்பு பாடி மறுபடியும் ரெடி பண்ணுறேன். முடி வேறு பயமாக கொட்டுது. எல்லாத்தையுமே இந்த ஒரு வருஷம் தான். இந்த கரெக்டாக 2027 நம்மளோட ஃபுல் பாடியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ஒர்க் இன் ப்ராசஸில் போகிறதுனால நமக்கு வந்து போச்சு. பஸ்ஸுக்காரன் ஏற்றி வாயில் நிறைய நசிக்கிட்டு இப்படி ஒரு ரோடு காட்டுது, இப்படி வந்து 21 காட்டுது, இப்படி 23 காட்டுது. இதோ அந்த இடத்துல 21 காட்டுது, இந்த பக்கம் 23 காட்டுது. அங்கே இதோ வரு. ஆமாம், இது ஆனால் இப்படி போய் வயநாடு போய் அப்படி போய் ஏறி இப்படி போகுது கேட்டா. இப்படி போய் வயநாடு போயிடுது, இப்படி போய் இப்படி வருது. அப்போ அதிலே போவோம். அடிச்சால கூட ரோடு கிராஸ் பண்ணிடலாம் போல்ட்டு. ஸ்பீட் லிமிட் கிடையாது, ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, மாட்டு வரலாம். அந்த பாருங்க,
ஆமாம். இந்த பக்கம் போனால் 21 காட்டுது, அந்த பக்கம் போனால் 23 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் தெரில. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ரோடுன்றான். வயநாடு போய் போவோம் நம்ம. வயநாடு போனால் நிலசரி எங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போகிற வழியில் தான் இருந்தால் பார்ப்போம். பயங்கர சுற்றி போகுது இது. மேப்பில் பார்க்க சுற்று மாரி தெரியுது. ஆனால் 21 கிலோமீட்டரு மேப்பில் பார்த்தா எவ்வளோ தூரம் காட்டுது. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு மழை வராமல் என் லக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த மைக்குக்கு வந்து இது போடல. இங்கே ரெயின் கோட் அதேமாரி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தராங்க. கரெக்டாக தொடை வரைக்கும் வருது. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஊர் தார்பாய் இருக்குல்ல, வீட்டு மேலே போடுவோம்ல தார்பாய், அதில் செய்கிறாங்க ரெயின் கோட்டு. இங்கே என்ன கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இது விற்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு ஐடியா இல்லை இது. பொதுவாக தார்பாலை தண்ணி ஓடுவாது, அந்த பிளான் பண்ணி அந்த தார்பாலை செஞ்சு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை தான் வாங்கி தமிழ்நாட்டு ஊட்டியில் வாங்கி நாங்கள் மசனக்குடியிலே வச்சுட்டு வந்துட்டோம். அதாவது முதுமலை என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஊட்டியில் ஒன்று கேரளா கிட்ட என்ட்ரி ஆகும்போது இங்கே ஒன்று வாங்கினோம். இப்போ எல்லார்ட்டையும் ஒன்று இருக்குது. மழை வந்தால் பார்ப்போம். கிளைமேட்டு மூடி தான் இருக்குது. ஐ திங்க் போக வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் அடாப்டருக்கு ஏதாவது வேலை பார்க்கணும். பார்ப்போம் நான் நடக்குதுன்னு. ஆனால் மேலே கவர் மாரி கொடுத்துருக்கானுங்க. 4 தான் சைடில் வரும். இது மேலே வந்து கவர் மாரி கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணி உள்ளே போக வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல, நமக்கு வாரண்ட்டி வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி தான் ஆகணும். தண்ணி உள்ளே போய் வாட்டர் ப்ரூஃப் தான். இதனால இதில் தண்ணி போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாங்கின கேமரா ஒரே நாளில் இதான மேலே தான் கதையாகிடும். இதுக்கு வாங்குற எஃபெக்ட் போட்டது எனக்கு தான் தெரியும். அதனால் பத்திரமா இதை வந்து எப்படி என் வண்டியை நான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி பத்திரமா இதை நான் பார்த்துக்கணும். அதோட பெட்டராக இதை நான் பார்த்துக்கணும். ஓகேங்க, ரொம்ப பிளேடு போடுறேன். நம்ம குருமலை கோட்டை போயிட்டு கிட்ட போய்ட்டு ரீச் ஆகிட்டு ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆகிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். கிளைமேட் பயங்கரமாக தீப தூரல் போச்சு. அத்தி ஹெவி ரெயின் இருக்கும் கண்டிப்பாக. நாங்கள் போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன்.